இந்தியில் அரசியல் செய்வதை நிறுத்திவிட்டு திமுக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்க முன்வர வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிய கல்விக் கொள்கையில் இந்தியை சேர்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் கூறப்படவில்லை என்று கூறினார். அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை முதலமைச்சர் செய்வதாக விமர்சனம் செய்த எல் முருகன், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மொத்தமாக மக்களை ஏமாற்றுகின்ற செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு மொழி அரசியலை புகுத்தி அரசியல் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். திமுகவை சார்ந்த திரு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எந்த இடத்திலும் கூட அரசாங்கத்தில் எந்த இடத்துல கூட இந்திய நாங்கள் ஒரு மொழியாக இங்கு சேர்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. மூன்றாவதாக ஒரு மொழியை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஏழை மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும்.